அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பைட்ஸ் நம்ம பார்க்க போகிறது வில், தனுசுன்னு சொல்லக்கூடியது. ஆயுதங்கள் பல உண்டு, இருந்தாலும் அதில் வில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. இதில் முக்கியமாக யார் யார் என்னென்ன வில்லை வச்சிருந்தா அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய வில்லுக்கு சாரங்கம்னு பேர். இந்த சாரங்கத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் பெருமாளுக்கு சாரங்கபாணின்னு ஒரு திருநாமம் உண்டு. இன்றைக்கும் கும்பகோணத்தில் போனோம்னா ஆரா அமுதன், அவனுக்கு சாரங்கபாணின்னு பேர். இந்த சாரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வில்லை வச்சுட்டு தான் 14,000 பேரை ஒரே ஒரு நிமிஷத்தில் துவம்சம் பண்ணினான்னு பார்த்தோம். இதை தான் ஆண்டாள் சார்ங்க மழை அப்படின்னா, எப்படி மழை போல பெய்தான் அப்படின்ற விசேஷத்தை சொல்லும்போது இந்த சாரங்கத்தை பற்றி தான் சொல்கிறார். அப்படியானது சாரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய வில். அப்புறம் சிவனிடத்தில் ஒரு தனுசு உண்டு. இந்த தனுசுக்கு பினாக்கின்னு பேர். இந்த பினாக்கி கையில் தரித்ததனால் இவனுக்கு பினாக்க பாணி அப்படின்னு பேர். பல பேர் இந்த நாமம் வச்சுட்டு இருக்கா, இப்போ கூட பார்க்கலாம். இந்த பினாக்க பாணின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன், அவன் வைத்திருந்த தனுசு பினாக்கி. இந்த தனுசைத்தான் ராமர் சீதையை மணமுடிப்பதற்காக நாணிட்டு உடைத்தான் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அந்த தனுசு தான் பினாக்கி. மூணாவதாக காண்டீபம்னு பேர். இது அர்ஜுனனுடைய தனுசு. இதுக்கு தனி ஒரு பெருமை உண்டு. அர்ஜுனனுக்கு காண்டீபதாரி அப்படின்னு ஒரு நாமம் உண்டு. ஏன்னா அந்த காண்டீபத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடியவன் அப்படின்னு. பல தபஸ்கள்லாம் பண்ணி பல அஸ்திரங்களை பெற்றான். இந்த எல்லா அஸ்திரங்களையும் சரி இந்த காண்டீபம் சொல்லக்கூடிய இந்த தனுசுலே தான் எய்தான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் மகாபாரதத்திலே. அடுத்தது கர்ணனிடத்தில் இருக்கக்கூடிய தனுசுக்கு விஜய தனுசுன்னு பேர். இந்த தனுசு தன்னுடைய குருவான பரசுராமர் இடத்திலிருந்து இவர் பெற்றார். ஆனால் தன்னுடைய ஒரு பொய்யான ஒரு வார்த்தையினாலே, தான் ஒரு அந்தணன் அப்படின்னு சொல்லி கற்றதனாலே பின்னாடி தெரிஞ்சு அதை சாபமாக கொடுத்து, உனக்கு அது தேவையான நேரத்தில் உபயோகப்படாமல் போகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாரு ஒரு சாபத்தை. ஆனால் கர்ணன் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி. அடுத்தது யுதிஷ்டன் இடத்துல ஒரு தனுசு இருந்தது, ஆனால் ரொம்ப உபயோகப்படுத்தலை. இந்த தனுசுக்கு மகேந்திரா அப்படின்னு பேர். யுதிஷ்ணனுடைய ஆயுதம் என்ன அப்படின்னா ஈட்டி. பீமனுக்கு எப்படி கதையோ, அர்ஜுனனுக்கு எப்படி தனுசோ, அது போல் யுதிஷ்டனுக்கு ஈட்டி தான் பிரதானம். ஆனால் அவனுடைய வில்லுக்கு மகேந்திரான்னு பேர். இது போல் பல பேர் பல தனுசுக்கள் வச்சிருந்தா கூட இவர்களுடைய இந்த தனுசுக்கு தனி ஒரு பெருமை உண்டு. அதனால் இந்த தனுஷனுடைய விசேஷத்தை நாமும் இன்று அறிந்தோம். ஸ்ரீமன் நாராயணன்.